தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லப்பா, எங்க பாருக்கு சந்தோஷம், அதை கொஞ்சம் கண்ணுல காட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து புலம்பிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த குரு பயிற்சியாவது இவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருமா சார்? உறுதியாக. அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா குரு பகவான். சோ ராசியின் அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் உச்சமற்று அமர்ந்தனால நம்முடைய தனுசு ராசிக்காரனுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இவங்களுடைய சந்தோஷங்கள் தொலைத்ததுக்கு மிகப்பெரிய காரணமே இவங்களுடைய உதவி. இவங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க எல்லாம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. உயர்த்தி விட்ட ஏணி கீழே விழுந்து கிடக்கு, எத்தி விட்டுட்டு போனவங்க தான் அவங்க. அதை உயர்த்தி விட்டதுனால இவங்க அவங்க நல்லா இருக்க பார்த்து சந்தோஷப்பட மட்டும் தான் முடியும் போல. இவங்க சந்தோஷம் கடந்த காலங்களில் இல்லை. பல தனுசு ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலையே நிறைய ஏற்பட்டுச்சு. அதுவும் ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, எந்த தொழில்ல என்ன வேலையில இருந்தாலும் நம்ம தனுசு ராசிக்காக அதாவது ஒளிமுறைவாக எதையுமே வைக்க மாட்டாங்க. வெளிப்படையாக நான் இந்த வேலையை இப்படித்தான் கத்துக்கிட்டேன், நான் 15 வருஷம் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், என்னுடைய அனுபவம் இதுன்னு சொல்லி அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தவங்க கூட கத்துக் கொடுப்பான். அது எந்த தொழிலா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், நான் ஒரு குருவா இருப்பேன்டா, உனக்கு நான் தான்டா குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரன் குருவாகவே இயங்குவாங்க. அப்படிப்பட்ட குருவா இயங்குனவங்கள சிஷியர்கள் யாரும் மதிக்கல. ஆனா இனிமேதான் நம்முடைய தனுசு ராசிக்கு மன ரீதியான போராட்டம் விலக போகுது. மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா சார் இவங்களுக்கு? உறுதியாக. அதாவது நம்ம தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், நம்முடைய சீஃப் மினிஸ்டர், நம்முடைய ஜனாதிபதி, உயர் ஜனாதிபதி அவர்கள், சோ இப்படிப்பட்ட எல்லாருக்குமே ஒரு எஸ்கார்ட், நிறைய எஸ்கார்ட் போட்டிருப்பாங்க. முன்னாடி பின்னாடி பாதுகாப்பு வந்துகிட்டே இருக்கும். சோ நடுவுலதான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே நடந்து போவாங்க. காரணம் என்னன்னா பாதுகாப்புக்குரியவர்கள். சோ அப்படிப்பட்ட நிலைமைதான் நம்ம தனுசு ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போறாரு, நடுவுல தனுசை உள்ள வச்சு ஃப்ரண்ட்ல மகரத்தை மகரத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா குரு பார்க்காரு, பேக்ல விருச்சகத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. அப்ப நடுவுல இவங்க பாதுகாப்பா இருக்க போறாங்க. இந்த சைடுல ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப 12ஆம் இடங்கிறது தான் பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகம், மாநில யோகம், கடல் கடந்து போறது அப்படிங்க எல்லாமே 12ஆம் இடத்தை குறிக்கும். சோ அப்படிப்பட்ட 12ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தாங்கன்னா உறுதியாக வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கோ, வெளிநாடு சுற்றுலா பயணம் போவதற்கோ, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கோ ஒரு அற்புதமான காலகட்டம்ங்கிறத உறுதியா சொல்லலாம். சில தனுசு ராசி என்பர்கள் நம்மளுடைய இந்தியாவில பிறந்துட்டு வெளிநாட்டுல இருக்கேன், நான் இங்க குடியுரிமை வாங்கன்னு ஆசைப்படுறேன், எனக்கு கிடைக்குமா, எனக்கு உறுதியா வாங்கிடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இவ்வளவு நாட்களாக அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம், தடைகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்க நிரந்தர சிட்டிசன் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக குருவின் அற்புதமான பார்வை மூலமாக நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். இவ்வளவு கேட்ட வரைக்குமே அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அமையுமா சார்? திடீர் அதிர்ஷ்டம் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு உடன்பாடு அந்த அளவுக்கு கிடையாது. சோ ஆனா திடீர் அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்னா, இவங்க இவ்வளவு நாட்களாக செஞ்ச நல்வினைக்கு ஏற்றவாறு, இவங்க செஞ்ச மற்றவர்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேறும். ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாக இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் திடீர்னு கிடைக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்க. அந்த சந்தோஷம் இவங்களுக்கு உறுதியாகும். கண்டிப்பா சார். திருமணம் யோகம், கல்யாண யோகம் இருக்கா சார் தனுசு ராசிக்காரர்கள்? அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே புது உறவு உள்ள வருதுன்னு அர்த்தம். சோ ஆட்டோமேட்டிக்கா திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு ஆட்டோமேட்டிக்கா போய் உட்கார்றாரு, இவங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்காரு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இவங்களுக்கு திருமண பாக்கியம் தடை பெற்றிருந்தாலும் அது பலபடியும் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண வாழ்க்கையில சிரமப்பட்டு சொல்லணும்னா திண்டாட்டம் பலவிதமான திண்டாட்டத்துல இருந்த நம்மளுடைய தனுசு ராசிக்காக கொண்டாட்டம் பலவிதமான கொண்டாட்டங்கிற மாதிரி கணவன் மனைவி ஒரு இல்லற சந்தோஷத்தின் இனிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் உறுதியும். கண்டிப்பா சார். இப்படி இனிமையான வாழ்க்கைக்குள்ள போக போற தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகளை செய்யலாம் சார்?
நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்ப உள்ள அதாவது இந்த குரு பயிற்சி காலங்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்வது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை பார்ப்பது இவங்களுடைய லைஃப்ல இவங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் குருவோடைய பார்வை மூலமாக குதூகலமாக அணிவிக்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்கு உண்டு. கண்டிப்பா சார்.